திருப்பூரில் உள்ள அரசு பள்ளிகளில் கஞ்சா பிரச்சினை இருப்பதாக தொடர்ந்து புகார் அளித்தும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொங்கு மெயின் ரோட்டில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் கஞ்சா புழக்கம் மற்றும் அதனை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளி மேலாண்மை குழுவின் தலைவியாக இருந்த சகாயமேரி புகார் அளித்தார். இந்த மனுவின் அடிப்படையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மே 20ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 55 நாட்கள் கடந்த நிலையிலும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தரப்பில் எந்தவித முறையான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் சகாயமேரியை பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பதவியில் இருந்து அதிகாரிகள் எந்தவித முன் அறிவிப்போ விசாரணையோ இன்றி நீக்கியுள்ளனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த சகாயமேரி, நான் உயிரோடு இருக்கும் போதே எனது பதவியை எதனடிப்படையில் காலி என்று அறிவித்தீர்கள் என கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மாணவர்கள் கஞ்சாக்கு அடிமையாகி அழிவை நோக்கி போகக்கூடாதுங்கிறதுக்காக போராடுறேன். இதுக்கு எனக்கு நீதி கிடைக்கணும். அதுவும் இல்லாம இந்த கஞ்சாவோட இதை நான் வெளியில கொண்டு வந்ததுனால என்ன பள்ளி மேலாண்மை குழு தலைவர்ங்கிற போஸ்டிங்ல இருந்து என்ன தூக்கிட்டாங்க. அந்த இதுல ஆப்புக்குள்ள எனக்கு வேக்கண்ட் போட்டிருக்காங்க. எனக்கு வேக்கண்ட் என்ன போஸ்டிங்ல தூக்குனாங்கன்னா எனக்கு ப்ராப்பரா அவங்க லெட்டர் கொடுத்துருக்கணும், இல்ல என்ன கூட்டு விசாரிச்சிருக்கணும். எதுவுமே அவங்க பண்ணல. அப்ப அந்த அம்மா ஹெச்எம்டி சப்போர்ட் கஞ்சாவை வெளியே கொண்டு வராததுனால அந்த அம்மாவுக்கு ஒரு சட்டம், கஞ்சாவை வெளியே கொண்டு வந்ததுனால எனக்கு வேக்கண்டா. அதுதான் நான் கலெக்டர் போய் கேட்டேன். கலெக்டர் ஐயா, நான் சாகல, நான் உயிரோட தான் இருக்கிறேன். உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்தாங்களா, இல்ல கண்ணீரஞ்சலி போஸ்டா, இல்ல என்னோட பாடிக்கு அஞ்சலி செலுத்துனீங்களா, எப்படி நீங்க எனக்கு தகவல் தெரிவிக்காம வேக்கண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த 2 நாளைக்குள்ள எனக்கு பதில் வரணும்னா மீண்டும் எனது போராட்டம் தொடரும்.